அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. குருத்து 23. வாசலில் கட்டியிருந்த வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் வாடி வதங்கி சருகாகிக் கொண்டிருந்தன. திருமணம் நடந்த வீட்டில் காணக்கூடிய குதூகலம், ஆரவாரம், விருந்து வைபவம், விருந்தாளிகள் நடமாட்டம் எதுவுமே அங்கு இல்லை. பார்வதியின் நிலை வர வர மோசமாகிக் கொண்டே போயிற்று. இப்போதெல்லாம் அவள் மாடியை விட்டு கீழே இறங்கிச் செல்லவும் சக்தியற்றவளாகி படுத்த படுக்கையாகவே கிடந்தாள். ராஜாவும் பாரதியும் எந்நேரமும் அவள் அருகிலேயே இருந்து பணிவிடை புரிந்து கொண்டிருந்தனர். சேதுபதி பெரிய பெரிய டாக்டர்களை அழைத்து வந்து பார்வதிக்கு சிகிச்சை அளிக்கச் செய்து அவளை பழைய நிலைக்கு மீட்டு வருவதில் முனைந்திருந்தார். பார்வதி குணமடைந்து பழையபடி சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அவளுடைய உயிருக்காக, வாழ்வுக்காக அவர் எதையுமே தியாகம் செய்ய தயாராயிருந்தார். கண்களை மூடியபடியே சேதுபதியை பற்றி எண்ணமிட்டுக் கொண்டிருந்த பார்வதிக்கு வியப்புதான் மேலிட்டது. என் மீது அவர் ஏன் இத்தனை அக்கறை காட்ட வேண்டும்? அன்று அவர் எனக்காக ஆசையோடு வாங்கி வந்த மாதுளம் பழங்களை நான் ஏறிட்டு பாராமல் அலட்சியம் செய்ததை கூட அவர் பொருட்படுத்தவில்லை. எவ்வளவு பெருந்தன்மையான குணம்! நான் பண்பற்றவள். அவரோடு ஒப்பிடும்போது மிக மிக அற்பமானவள். அவருடைய பெருந்தன்மையோடு, உயர்குணத்தோடு, நற்பண்போடு என்னை நான் ஒப்பிட்டு பார்க்கவே தகுதியற்றவள். எனக்காக அவர் எதையும் தியாகம் செய்ய தயாராயிருக்கிறார். என் மகிழ்ச்சிக்காக, மன அமைதிக்காக தம்முடைய வாழ்க்கையையே அர்ப்பணிக்கவும் சித்தமாயிருக்கிறார். ராஜா பாரதி திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட போது சற்றும் தயங்காமல், யோசிக்காமல், தாமதிக்காமல் ஆகட்டும், முடித்து விடுகிறேன் என்று பதில் கூறினாரே. தம்முடைய ஒரே மகளின் எதிர்கால வாழ்க்கையைப் பற்றி சிறிதேனும் சிந்தித்துப் பாராமல் திருமணம் செய்து வைக்க இசைந்தாரே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த உத்தமரை நான் அலட்சியம் செய்யவில்லை. என் இதய கோயிலில் அவரை நிரந்தர தெய்வமாக்கி போற்றிக் கொண்டிருக்கிறேன். அவரிடம் நான் கொண்டுள்ள மாசற்ற அன்பு காரணமாகவே சில சமயங்களில் தவறு இழைத்துவிட்டு பின்னர் அதை பற்றி எண்ணி எண்ணி வேதனைப்படுகிறேன். தேவி, என்னை நீதான் மன்னிக்க வேண்டுமென்று அன்னையை வேண்டிக் கொள்கிறேன். அன்று அவர் ஆசையோடு வாங்கி வந்த மாதுளம் பழங்களை நான் அலட்சியம் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான். ஆயினும் அந்த குற்றத்தை அவர் பெருந்தன்மையோடு மறந்துவிட்டார். மீண்டும் அம்மாதிரி அவர் ஏதேனும் எனக்காக வாங்கி வரும்போது அதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு விரைவிலேயே கிடைத்துவிட்டது. திருமணத்தின் போது அவர் எனக்காக வாங்கி வந்த பனாரஸ் பட்டுப்புடவையை நான் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டேன். அந்த புடவையை நான் உடுத்தியிருப்பதைக் கண்டதும் அவர் கண்களில் வீசிய ஒளி என்னை மெய்சிலிர்க்கச் செய்தது. என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து குதூகலப்படுவதற்கு அந்த ஓர் நிகழ்ச்சியே போதும் எனக்கு. அத்த, தங்கள் பெயருக்கு திருமண அழைப்பிதழ் ஒன்று வந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டே விரைந்து வந்தான் ராஜா. யாருக்கு திருமணம்? படித்து சொல்லு, ஆவலுடன் கேட்டாள் பார்வதி. மீனாட்சிக்கும் கோபாலனுக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமையன்று மதுரையில் திருமணமா? அது யாரத்த மீனாட்சி? மதுரை மீனாட்சி அம்மனுக்குத்தான் ஏற்கனவே திருமணம் நடந்தாகிவிட்டதே என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் ராஜா. எங்கே அழைப்பிதழை இப்படி காட்டு பார்க்கலாம் என்று கேட்டாள் பார்வதி. வேண்டாத்த, உங்களால படிக்க முடியாது, நானே முழுதும் படிக்கிறேன் என்று கூறி படிக்கத் தொடங்கினான் ராஜா. மீனா என்கிற மீனாட்சிக்கும் என்று அவன் தொடங்கிய போதே, ஓஹோ, நம்ம மீனாவுக்கா என்றாள் பார்வதி. யாரத்த அது மீனா? என் காலேஜில் வசித்துக் கொண்டிருந்த பெண். டென்னிஸ் நன்றாக விளையாடுவாள். சரி சரி, இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. ரொம்ப சந்தோஷம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையன்றா முகூர்த்தம்? இந்த கல்யாணத்துக்கு நான் நேரில் போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். உன் கல்யாணத்தையே கீழே வந்து பார்க்க கொடுத்து வைக்கவில்லை எனக்கு என்று பெருமூச்செறிந்தாள். ராஜா, இவர்களுக்கு என் பெயரால் ஒரு வாழ்த்துச் செய்தி அனுப்பிவிடுகிறாயா? ஆகட்டும் அத்த. ராஜா கீழே போய்விட்டான். பார்வதிக்கு மூச்சு திணறியது. இரத்த கொதிப்புள்ளவர்கள் உடம்பையோ மனசையோ அலட்டிக் கொள்ளக்கூடாது, மூச்சு விடாமல் பேசவும் கூடாது என்று டாக்டர்கள் கூறிய வார்த்தைகள் அவள் நினைவுக்கு வந்தன. அன்று இரவு சேதுபதி பார்வதியை காண வந்தபோது மணி 11க்கு மேல் ஆகிவிட்டது. காமாட்சி மாடி வராந்தாவில் தூங்கிக் கொண்டிருந்தாள். உள்ளே எட்டி பார்த்தபோது கட்டிலில் பார்வதி அசைவற்று படுத்துக் கொண்டிருப்பது நிழலாக தெரிந்தது. சேதுபதி மெதுவாக நடந்து போய் கட்டிலுக்கு அருகில் நின்று பார்வதியை கவனித்தார். மூச்சு லேசாக எழி ஓடிக்கொண்டிருந்தது. பலவீனமாக திராணியற்று கிடந்த அவள் நிலையைக் கண்ட சேதுபதியின் உள்ளம் வேதனைக்கு உள்ளாயிற்று. மௌனமாகவே சந்தடியின்றி வராந்தாவுக்கு திரும்பி வந்தார். காமாட்சி என்று மெதுவான குரலில் அழைத்தார்.
பகலெல்லாம் உழைத்து களைத்து போயிருந்த காமாட்சிக்கு சேதுபதியின் குரல் எங்கோ பாதாளத்திலிருந்து ஒலிப்பது போல் கேட்டது. அவள் திரும்பி படுத்துக் கொண்டாள். மீண்டும் காமாட்சி. சேதுபதி அழைத்த பிறகே அவள் விழிப்படைந்து எழுந்து உட்கார்ந்தாள். ரொம்ப நேரமாயிற்றா அண்ணா நீ வந்து? இல்ல காமாட்சி, இப்பதான் வந்தேன். பார்வதி ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டாளா? அவளுக்கு இப்போது எப்படி இருக்கிறது? எதுவுமே சாப்பிடல. சாயந்தரம் கொஞ்சம் பழரசம் பிழிந்து கொடுத்தேன். அதில் பாதியை குடித்துவிட்டு பாதியை அப்படியே வைத்துவிட்டாள். எனக்கென்னவோ அவள் நல்லபடி பிழைத்தெழுந்திருக்க வேண்டுமே என்று ஒரே கவலையாய் இருக்கிறதண்ணா. நம்மால் முடிந்ததையெல்லாம் செய்து பார்த்து விடலாம் காமாட்சி. எப்படியும் அவள் பிழைத்து விடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீயும் பணத்தை பணம் என்று பாராமல்தான் செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். 3 மாதமாக இதே கவலைதான் உனக்கு. நல்லபடியாக அவள் பிழைத்தெழுந்திருக்க வேண்டும். பெருமூச்சு விட்டாள் காமாட்சி. நீ உடலால் உழைக்கிறாய், நான் பொருளைத்தானே செலவழிக்கிறேன். உயிருக்கு விலை கிடையாது. பணம் இன்று வரும், நாளை போகும். பார்வதியின் உயிர் விலை மதிப்பற்றது. அவள் உயிரை காப்பாற்ற நான் எதையுமே இழந்துவிட தயாராயிருக்கிறேன். பார்வதியைப் போன்ற ஓர் அறிவாளியை, உத்தமியை, உழைப்பாளியை அபூர்வமாகத்தான் காண முடியும். கண்களை மூடியபடியே கட்டிலில் சாய்ந்து கிடந்த பார்வதிக்கு சேதுபதியின் வார்த்தைகள் தெளிவாக கேட்டன. அவள் கண்களில் நீர் மல்கியது. உயிருக்கு விலை கிடையாது, பார்வதியின் உயிர் விலை மதிப்பற்றது என்ற வார்த்தைகள் அவள் இதயத்தை நெகிழ வைத்தன. அன்றொரு நாள் தொழிற்சாலை தீப்பற்றி எரிந்துவிட்டதென்ற செய்தியை கேட்டபோது அவர் பரபரப்புடன் உயிர்ச்சேதம் உண்டா என்று கேட்டது அவள் நினைவுக்கு வந்தது. பணத்தை காட்டிலும் உயிரை அவர் எவ்வளவு உயர்வாக மதிக்கிறார். அவருடைய குரல் மீண்டும் கேட்கவே பார்வதி அவர் பேச்சை ஆவலோடு கவனித்தாள். காமாட்சி, இந்த கல்யாணத்தை முடிப்பதில் நான் அவசரப்பட்டு விட்டதாக உன் நினைப்பு அல்லவா? நான் அப்போது சொன்ன காரணம் உனக்கு அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும். உண்மை காரணத்தை இப்போது சொல்கிறேன் கேள். நான் சரஸ்வதியை மணக்கும் முன் பார்வதியை ஒரு நாள் பெண் பார்க்க போயிருந்தேன். மாமாவும் மாமியும் என்னோடு வந்திருந்தார்கள். பார்வதி அப்போது சாம்பசிவம் என்ற பெரியவர் ஒருவருடைய ஆதரவில் இருந்து வந்தாள். நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது தூளியில் படுத்திருந்த குழந்தை ஒன்று வீறிட்டு அழத் தொடங்கியது. பார்வதி ஓடிச் சென்று அந்த குழந்தையை எடுத்து தன் இடுப்பிலே வைத்துக் கொண்டாள். மாமாவுக்கும் மாமிக்கும் இந்த சம்பந்தத்தில் அவ்வளவாக திருப்தி இல்லை. எனவே பின்னால் தெரியப்படுத்துகிறோம் என்று கூறிவிட்டு வந்துவிட்டார்கள். எனக்கு பார்வதியை பிடித்திருந்த போதிலும், அவளையே மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்த போதிலும், மாமாவின் விருப்பத்துக்கு மாறாக பேசும் நிலையில் அப்போது நான் இல்லை. எனவே மௌனமாக திரும்பிவிட்டேன். அப்புறம்தான் சரஸ்வதிக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. பின்னர் சரஸ்வதியின் மூலமாக பார்வதியை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொண்டேன். அவளுடைய அன்பிலும் ஆதரவிலும் அப்போது வளர்ந்து கொண்டிருந்த குழந்தை வேறு யாருமில்லை, அவளுடைய அண்ணன் மகன் ராஜாவேதான் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அன்று முதல் பார்வதியின் எதிர்கால வாழ்வுக்கு இடையூறு செய்துவிட்ட பெரும் குற்றம் என் உள்ளத்தை அரித்துக் கொண்டே இருந்தது. அந்த குற்றத்துக்கு பிராயச்சித்தமாக ஏதேனும் ஒரு வகையில் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவன் எனக்கு இப்போதுதான் ஏற்படுத்தி கொடுத்தார். பாரதியை ராஜாவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவள் வெளியிட்ட போது நான் சற்றும் யோசிக்காமல், தயங்காமல், தாமதிக்காமல் சட்டென ஆகட்டும் என்று பதில் கூறியதற்கு இதுவே காரணம். சேதுபதி பேச்சை முடித்தார். இவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி, ஓஹோ, பெண் பார்க்க வந்த விஷயத்தை இவர் இன்னமும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாரா? மறந்துவிட்டார் என்றல்லவா எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று தனக்குள் வியந்து கொண்டாள். நான் வருகிறேன் காமாட்சி, நேரமாகிறது. பாரதி எங்க காணோம்? சேதுபதி விசாரித்தபடியே புறப்பட்டார். அவளும் ஞானமும் கீழே படுத்திருக்கிறார்கள் அண்ணா. ராஜா வெளியே போயிருக்கானா. அவனுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு அவனுக்கு டீ பார்ட்டி வைத்திருக்கிறார்களாம். அப்படியா? சேதுபதி கீழே இறங்கி போய்விட்டார். கோடை விடுமுறை தீர இன்னும் 7-8 நாட்களே இருந்தன. சாரதாமணி கல்லூரி அடுத்த திங்களன்று மீண்டும் திறக்கப்பட்டுவிடும். பார்வதிக்கு கல்லூரியை பற்றிய கவலை வந்துவிட்டது. விளையாட்டு போல் 3 மாதங்கள் ஓடி மறைந்துவிட்டன. இந்த இடைக்காலத்தில் எத்தனை மாறுதல்கள்! தான் பூரண குணமடைந்து மறுபடியும் கல்லூரிக்குச் செல்லும் நாளை அவள் கற்பனை செய்து பார்த்து கொண்டாள். அந்த நினைப்பில் அவள் உடலெங்கும் ஓர் இன்பம் பரவியது. 3 மாத இடைவேளை மிக குறுகிய காலந்தான். அதிலும் 2 மாதங்கள் விடுமுறையில் கழிந்துவிட்டன. ஆனாலும் அதுவே அவளுக்கு 3 யுகங்களாக தோன்றி மீண்டும் கல்லூரியை காண்போமா என்ற ஏக்கமே பிறந்துவிட்டது. இதற்கு முன் அவள் கல்லூரிக்குச் செல்லாமல் வீட்டில் தங்கிய நாளே கிடையாது. கல்லூரிக்கு போய் ஒரு முறை அதை கண்ணால் பார்த்துவிட்டு வரவேண்டும் என்னும் பேராவல் அவள் உள்ளத்தை உந்தியது. மணி என்ன இருக்கும் என்று அவள் யோசித்த போதே கீழே முன்வாசல் ஹாலில் மாட்டப்பட்டிருந்த பிரெஞ்சு நாட்டு கடிகாரம் மணி 10:30 என்பதை
குளுமையாக ஒலித்து அறிவித்தது. அப்போதே ராஜா ஸ்கூட்டரில் வரும் ஒலியும் கேட்டது. அவன் வந்ததும் வராததும் வேகமாக மாடிக்கு ஏறி வந்து, "அத்த, உடம்பு எப்படி இருக்கிறது?" என்று பரிவோடு விசாரித்தான். "நான் அதிக நாள் பிழைச்சிருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு போய்விட்டது ராஜா" என்று பார்வதி கூறியதும் ராஜா துக்கம் தொண்டையை அடைக்க, "அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்த. நீங்க சௌக்கியமாக பிழைத்து எழுந்து பழையபடி ஜம்மென்று காலேஜுக்கு போக போறீங்க. நான் உங்களை காரில் கொண்டு விட போகிறேன், இது நிச்சயம்" என்றான். என்னவோ பார்க்கலாம் என்று கூறிய பார்வதி சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, "ராஜா" என்று அழைத்தாள். "என்ன அத்த?" "எனக்கு கல்லூரியை பார்க்க வேண்டும் போல் ஆசையா இருக்கிறது. தயவு செய்து என்னை காரில் அழைத்துக் கொண்டு போகிறாயா?" "என்ன அத்த இது? மணி 11 அடிக்கப் போகிறது. ராத்திரி வேளை. உங்க உடம்பு இருக்கிற நிலையில வெளியில போவதா?" "தடங்கல் சொல்லாத ராஜா. நான் இப்போதே போய் பார்க்க வேண்டும். நீதான் உதவி செய்ய வேண்டும். உன் தோளை பற்றி கொண்டு நான் மெதுவாக கீழே இறங்கி வந்து விடுகிறேன்." "அத்த, எனக்கு பயமாக இருக்கிறது. சேதுபதிக்கு தெரிந்தால் என்னை கோபித்துக் கொள்வார். நான் வரமாட்டேன்." "நீ வரமாட்டாயா ராஜா? கண்டிப்பாய் கேட்கிறேன். ஒரே வார்த்தை தான். சொல்லிவிடு. முடியாதா?" ராஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தயங்கினான். கடைசியில் அத்தையின் பேச்சை தட்ட முடியாமல், "சரி அத்த, புறப்படுங்க" என்றான். அடுத்த கணமே பார்வதி கட்டிலை விட்டு மெதுவாக எழுந்தாள். ஞானத்தை தவிர வீட்டில் எல்லோருமே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். பார்வதி ஞானத்தை அழைத்து, "கல்லூரிக்கு போய்விட்டு அரை மணியில் திரும்பி வந்து விடுகிறேன். வீட்டை பார்த்துக்கொள்" என்று புறப்பட்டாள். ஞானம் தடுக்கவில்லை. வெளியில் புறப்படும்போது தடையாக எதுவும் சொல்ல விரும்பாததால் மௌனமாக தலையசைப்பதை தவிர அவளால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ராஜா அத்தையை தாங்கி அணைத்து கீழே கொண்டு போய்விட்டான். பார்வதிக்கு மூச்சு திணறியது. எப்படியோ காரில் ஏறி பின் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். வாசல் கேட்டை தாண்டிய போது செவிட்டு பெருமாள் ஒரு மூலையில் சுருண்டு படுத்து கிடப்பது கார் வெளிச்சத்தில் பளிச்சென தெரிந்தது. "அத்த, இவனுக்கு உங்களை பார்க்க வேண்டுமா? மாடிக்கு ஏறி வர முடியவில்லையா? அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று என்னை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறான்." "நீ என்ன சொன்னாய்?" "இப்போது பரவாயில்லை என்று அவனிடம் சொல்லிவிட்டேன். இல்லையென்றால் அவன் இருக்கிற நிலையில் மாடிப்படி ஏறி வந்து எங்காவது விழுந்து வைப்பானே" என்றான் ராஜா. "பாவம், நன்றியின் சின்னம் இவன்" என்று இரக்கப்பட்டாள் பார்வதி. கார் கல்லூரி காம்பவுண்ட் கேட்டை நெருங்கிய போது பார்வதி சுற்றுமுற்றும் பார்த்தாள். மிஸ்ஸஸ் அகாத்தா ஒற்றை காலை விந்தி விந்தி நடந்து வருவது போலவும் பார்வதியை கண்டதும் வலது கையை உயர்த்தி "ஹலோ, குட் மார்னிங்" என்று கூறுவது போலவும் ஒரு பிரமை தோன்றியது அவளுக்கு. மிஸ்ஸஸ் அகாத்தா பாவம், மிக நல்லவள், கடமை தவறாதவள் என்று எண்ணிக்கொண்டாள். அடுத்த நிமிஷம் கார் பார்வதியின் ஆபீஸ் அறைக்கு முன்னால் போய் நின்றது. ஓடி வந்து கதவை திறப்பதற்கு அங்கே அட்டெண்டர் ரங்கசாமி இல்லை. ஆனாலும் அந்த காட்சியை தன் கற்பனையால் கண்டு மகிழ்ந்து கொண்டாள் பார்வதி. "ராஜா, என்னை கொண்டு போய் என் அறையில் விடு." ராஜா அவளை தூக்கி கொண்டு போய் மெதுவாக நாற்காலியில் உட்கார வைத்து விட்டான். இழந்ததெல்லாம் திரும்பி வந்துவிட்டது போன்ற ஒரு பெருமிதம் ஏற்பட்டது அவளுக்கு. ஆசையோடு டெலிபோனை தொட்டு பார்த்தாள். அதை தன் கையால் எடுத்து பேசி எத்தனை நாளாயிற்று. அதன் மீது புழுதி படிந்து கிடப்பதைக் கண்டு தானே அதை துடைக்கப் போனாள். இதற்குள் ராஜா டஸ்டரை எடுத்து வந்து அதை துடைத்து விட்டான். பார்வதி மேஜை மீதிருந்த காலிங் பெல்லை தட்டிவிட்டு அதன் ஒலியை கேட்டு சிறு குழந்தை போல் சிரித்து கொண்டாள். பின்னர் அறை முழுவதையும் ஒருமுறை கண்ணோட்டமிட்டு அனுபவித்துவிட்டு, "ராஜா, புதிய ஹாஸ்டல் மண்டபத்துக்கு போகலாம் வா" என்று கூறியவள் அவன் தோளை பற்றி கொண்டாள். ராஜா அத்தையை ஹாலுக்கு தூக்கிச் சென்றான். பொன்விழாவன்று அந்த ஹாலில் சேதுபதி பேசிய பேச்சு, தன்னுடைய சொற்பொழிவு, அவருக்கு பக்கத்து சீட்டில் தான் அமர்ந்திருந்தது, மூக்கு கண்ணாடியை அவர் மறந்து சென்றது, அதை விமான கூடத்தில் கொண்டு போய் கொடுத்தது எல்லாம் கண்முன் ஒவ்வொன்றாக தெரிந்தன. அவள் கண்களை நீர் மறைத்தது. கடைசியாக அந்த இடத்தை விட்டு எழுந்து கல்லூரியின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று அங்குள்ள ஜடப்பொருட்கள் ஒவ்வொன்றுடனும் மானசீகமாக உரையாடிவிட்டு மனத்திருப்தியோடு மகிழ்ச்சியோடு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். வாசலில் இருந்த வேப்பங்கன்று அவள் பார்வையில் விழுந்தது. "ராஜா, காரை கொஞ்சம் நிறுத்து" என்று கூறி அந்த செடியை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். "நான் வைத்த கன்று இப்போது எவ்வளவு பெரிதாக வளர்ந்துவிட்டது. இதற்கு யாராவது தண்ணீர் ஊற்றுகிறார்களோ இல்லையோ" என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டவள், புறப்படு, போகலாம்" என்றாள். கார் வீட்டை அடைந்தது. ராஜாவுக்கு ஒரே திகில். அத்தையை நல்லபடி கொண்டு சேர்த்து விட்டான். மேலே கொண்டு போய் கட்டிலிலும் படுக்க வைத்தாகிவிட்டது. அப்புறம்தான் அவனுக்கு மூச்சு வந்தது. ஞானத்தை ஹார்லிக்ஸ் கொண்டு வரச் சொல்லி அத்தையின் களைப்பு தீர குடிக்கச் சொன்னான். அவளால் ஒரு வாய்க்கு மேல் அருந்த முடியவில்லை. அன்று இரவெல்லாம் அவள் வேப்பங்கன்று, அகாத்தா என்று ஏதேதோ வாய் பிதற்றிக் கொண்டிருந்தாள்.
காலையில் பொழுது விடிந்தபோது அவள் பேசக்கூட சக்தியற்றவளாய் படுத்து கிடந்தாள். நல்ல வேளையாக அன்று அகாத்தாவே அவளை பார்க்க வந்துவிட்டாள். விடுமுறையை கழிக்க பெங்களூருக்கு போயிருந்தவளுக்கு பிரின்சிபலை பார்க்க வேண்டும் போல் தோன்றவே ஒரு வாரம் முன்னதாகவே திரும்பி வந்துவிட்டாள். அத்த, அகாத்தா வந்திருக்கிறார் என்று ராஜா கூறியதும் பார்வதி கண்விழித்து பார்த்தாள். அகாத்தாவை கைஜாடை காட்டி அருகில் அழைத்து அமரச் சொன்னாள். அகாத்தாவுக்கு உணர்ச்சி பொங்கி துக்கம் நெஞ்சை அழைத்தது. அகாத்தா, நேற்றெல்லாம் உன் ஞாபகமாகவே இருந்தேன். நீயே வந்துவிட்டாய். கல்லூரியை நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். பார்வதியால் அவ்வளவுதான் பேச முடிந்தது. மூச்சு முட்டி திணறவே கண்களை மூடிக்கொண்டாள். ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளட்டும், அவரை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டு அகாத்தா விடை பெற்றுக் கொண்டாள். அன்று மாலை சேதுபதி வந்தபோது மணி 3 இருக்கும். கீழே அவர் ராஜாவுடன் பேசிக் கொண்டிருப்பதைக் கேட்டு பார்வதி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளுக்கு அவரை காண வேண்டும் போல் இருந்தது. மெதுவாக கட்டிலை விட்டு இறங்கி அறைக்கு வெளியே வந்து நின்றாள். அத்த, அத்த, எதுக்காக எழுந்து வந்தீங்க என்று கூவியபடியே ராஜா அவளை தாங்கிக் கொள்ள ஓடி வந்தான். ராஜா, என்ன கீழே படுக்கவே, எனக்கு ஏதோ மாதிரி இருந்தது. நெஞ்சை வலிக்கிறது. அவர் வந்திருக்கிறாரா? இவ்வளவுதான் அவளால் பேச முடிந்தது. சேதுபதி அவள் எதிரில் வந்து நின்றபோது பார்வதி அவருடன் ஏதோ பேச முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அவள் கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தன. எனக்கு ஒரு குறையும் இல்லை. தங்களுடன் பூரணமாக வாழ்ந்துவிட்ட நிம்மதியுடன் நான் போகிறேன். அந்த பார்வையின் பொருள் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அடுத்த சில மணி நேரத்திற்குள் பார்வதியின் கதை முடிந்துவிட்டது. அத்த! வீறிட்டு அலறிவிட்டான் ராஜா. ஊரே பார்வதியின் இல்லத்தில் கூடி தலை குனிந்து நின்றது. பார்வதியின் உயிர் விலை மதிப்பற்றது. அதற்காக நான் எதையும் இழக்கத் தயார் என்று கூறிய சேதுபதி பச்சை குழந்தை போல் ஒரு மூலையில் விசும்பிக் கொண்டிருந்தார். கண்ணுக்கு லட்சணமாக காட்சியளிப்பதைத் தவிர விசிறி வாழையினால் யாருக்கும் எவ்வித பயனும் கிடையாது. பார்வதியின் வாழ்வும் அத்தகையதுதான். அவள் கடைசி வரை கன்னியாகவே கண்ணுக்கு லட்சணமான காட்சி பொருளாகவே வாழ்ந்துவிட்டு போய்விட்டாள். அவளுடைய சொந்த வாழ்க்கை விசிறி வாழையைப் போல், காட்டில் காய்ந்த நிலவைப் போல் பயனற்ற ஒரு வாழ்க்கையாக முடிந்துவிட்டது. சாரதாமணி கல்லூரி விடுமுறை முடிந்து திறக்கப்பட்டதும் மாணவிகளும் ஆசிரியைகளும் பிரார்த்தனை மண்டபத்தில் கூடி நின்றார்கள். பார்வதியின் ஆத்ம சாந்திக்காக அவர்கள் 2 நிமிஷ நேரம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு கலைந்தனர். சில தினங்களுக்கெல்லாம் கஸ்தூரி பிரார்த்தனை மண்டபத்துக்கு எதிரில் பார்வதி துளசி செடியாக வந்து வளர்ந்து கொண்டிருந்தாள். சேதுபதியின் இல்லத்தில் முன்வாசல் கூடத்தில் பார்வதியின் படம் மாட்டப்பட்டிருந்தது. அதன் முன்னால் கைகட்டி நின்று கொண்டிருந்தார் அவர். அந்த இடத்தில்தான் பார்வதி டியூஷன் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். ஆம், அவர் கரத்தால் தீண்டிய சரஸ்வதியின் படம் சேதுபதியின் ஆபீஸ் அறையை அலங்கரித்தது. கருத்தால் தீண்டிய பார்வதியின் படம் முன்வாசல் ஹாலை அலங்கரித்தது. முடிவுரையோடு நாளை சந்திப்போம். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.